வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் ஒரு அழகான சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு அழகான அமைதியான கிராமத்து தெருவில் ஒரு சிறிய ஓட்டு வீட்டில் சின்ன குருவி, அவன் மனைவி சிட்டுக்குருவி, அவர்களின் மகள் குட்டி குருவி மூவரும் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் பக்கத்து வீட்டில் காரி காக்கா வசித்து வந்தான். மற்றவர்கள் உழைத்து நிம்மதியாக வாழ்வதை பார்த்தாலே அவனுக்கு பொறாமை குணம் அதிகம். ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 5 மணிக்கே கிராமத்துச் சேவல் கூவுவதற்கு முன்பே சின்ன குருவி எழுந்து விடுவான். சிட்டு, நான் வயல் வேலைக்கு கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சிட்டு கட்டி கொடுத்த சிறிய பழைய சாத தூக்குவாளியை உணவு பெட்டி எடுத்துக்கொண்டு கிளம்புவான். பாத்து போங்க, வெயில் ஏறுறதுக்குள்ள நேரத்துக்கு சாப்பிடுங்க என்று சிட்டு அன்புடன் வழி அனுப்புவாள். சின்னு கிராமத்து ஜமீன்தாரின் பெரிய நெல் தானிய கிடங்கிலும் வயலிலும் நாள் முழுவதும் வேலை செய்தான். சுட்டெரிக்கும் வெயிலில் கனமான நெல் மூட்டைகளை தூக்கி அடுக்குவது அவன் வேலை. மாலை வரை முதுகு வளையும்படி கடுமையாக உழைத்த பிறகுதான் அவனுக்கு கூலியாக சிறிதளவு நெல்லும் சில காசுகளும் கிடைக்கும். அன்று மாலை செவ்வானம் தோன்றி கிராமத்து ஆடு மாடுகள் பட்டிக்கு திரும்பும் நேரத்தில் சின்னு வீட்டுக்கு வந்தான். அப்போது சிட்டு கவலையுடன் கணக்கு புத்தகத்தையும் ஒரு பையிலிருந்த நெல்மணிகளையும் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன சிட்டு என்று கேட்டான் சின்னு. வீட்ல இருக்கிற நெல் இன்னும் 2 நாளுக்குத்தான் வரும் போல இருக்கு. அடுத்த வார கிராமத்து சந்தையில்தான் தானியம் வாங்கணும். ஆனா கையில் காசு ரொம்ப குறைவா இருக்கு என்றாள். அப்போது கிராமத்து பள்ளியிலிருந்து மகிழ்ச்சியாக ஓடி வந்தாள் குட்டி குருவி. அப்பா, நாளைக்குள்ள பள்ளி கட்டணம் கட்டணும்னு ஐயா சொன்னாங்க. கட்டலேன்னா வகுப்புல உட்கார விட மாட்டாங்களாம். அதை கேட்ட சின்னுவின் முகம் வாடியது. கையில் இருந்த சொற்ப கூலியை எண்ணி பார்த்தான். அது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே போதாத அளவுக்கு இருந்தது. இதையெல்லாம் தன் வீட்டு வாசலில் இருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்த காரி காக்கா சிரித்துக்கொண்டே, என்ன சின்னு, விடிய காலையிலேயே வயலுக்கு போற, ஆனா வீட்டையே நடத்த முடியலையா? உன் குஞ்சுக்கே சோறு போட முடியலையா என்று கேலி செய்தான். சின்னு எதுவும் பேசவில்லை. சிட்டு மட்டும் அமைதியாக, மண்ணை நம்பி உழைக்கிற உழைப்போட மதிப்பு ஒரு நாள் உங்களுக்கே புரியும் காரியண்ணே என்றாள் தீர்க்கமாக. அன்று இரவு மூவரும் மிகக் குறைவான கஞ்சியை பகிர்ந்து குடித்தனர். குட்டி தூங்கிய பிறகு சிட்டு மெதுவாக கேட்டாள், இப்போ என்ன செய்ய போறீங்க? சின்னு சில நொடிகள் யோசித்தான். நாளை முதல் பகல்ல ஜமீன் வயல் வேலை, இரவுல கிராமத்து காவல் வேலை. எவ்வளவு கஷ்டமாயிருந்தாலும் தூக்கம் கெட்டாலும் சரி, நம்ம குட்டியோட படிப்ப நான் நிறுத்த மாட்டேன். சிட்டுவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. பகலும் இரவும் வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? உடம்ப பார்த்துக்கோங்க என்றாள். சின்னு சிரித்தான். என் குடும்பம் நிம்மதியா தூங்குனா அதுதான் எனக்கு பெரிய நிம்மதி. ஆனால் சின்னு எடுத்த அந்த இரவு நேர காவல் வேலை அந்த அமைதியான கிராமத்து தெருவில் அவன் வாழ்க்கையையே பெரிய ஆபத்தில் திருப்பப் போகிறது என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. ஜமீன்தார் வீட்டு வாசலில் பெரிய கம்பு மற்றும் டார்ச் லைட்டுடன் சின்ன குருவி காவலுக்கு நின்றிருந்தான். இரவு 12 மணி இருக்கும். கிராமமே நிசப்தமாவே இருந்தது. பகல் முழுவதும் வயலில் மூட்டை தூக்கிய அசதி சிந்துவின் கண்களை சுழற்றியது. இருந்தாலும் தன் மகளின் பள்ளி கட்டணம் நினைவுக்கு வர கண்களை கசக்கிக் கொண்டு விழித்திருந்தான். அதே நேரத்தில் சின்னுவின் வீட்டுத் திண்ணையில் சிட்டுக்குருவி கவலையோடு தூங்காமல் அமர்ந்திருந்தாள். பகலும் உழைச்சிட்டு இந்த நடுநிசியிலையும் தூங்காம காவல் காக்கிறாரே, உடம்பு என்னத்துக்காகுமோ என்று நினைத்து அவள் கண்கள் கலங்கினாள். அப்போது ஜமீன் தானிய கிடங்கின் பின் பக்கச்சுவருக்குப் பின்னால் ஒரு நிழல் அசைந்தது. அது வேறு யாருமல்ல, பக்கத்து வீட்டு காரி காக்காதான். பகலில் ஜமீன்தார் நெல் மூட்டைகளை விற்ற பணப்பெட்டியை எங்கே வைத்தார் என்பதை காரி காக்கா நோட்டமிட்டிருந்தான். சின்ன காவலுக்கு இருக்கும்போதே அங்கிருக்கும் பணத்தை திருடி பழி முழுவதையும் சின்ன மேல் போட்டுவிட வேண்டும் என்பதுதான் காரியின் கொடூரமான திட்டம். காரி காக்கா மெதுவாக இருட்டோடு இருட்டாகச் சென்று தானிய கிடங்கின் பூட்டை ஒரு கம்பியால் நெம்பி உடைக்க முயன்றான். டக் டக் என்று சத்தம் கேட்டது. அசதியிலிருந்த சின்ன குருவி சத்தத்தை கேட்டு சட்டென உஷாரானான். யாரது அங்கே என்று சத்தமிட்டபடி டார்ச் லைட்டை அடித்தான். டார்ச் வெளிச்சம் காரி காக்காவின் முகத்தில் சரியாக விழுந்தது. மாட்டிக்கொண்டதை உணர்ந்த காரி காக்கா அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் உடனே சுதாரித்துக் கொண்டு ஒரு நரித்தனமான புன்னகையோடு பேசத் தொடங்கினான். யோ சின்னு, நான் தான் உன் பக்கத்து வீட்டு காரி. சும்மா இந்த வழியா போனேன், ஏதோ சத்தம் கேட்டுதான் பாக்க வந்தேன் என்று மழுப்பினான். காரி அண்ணே, பொய் சொல்லாதீங்க. உங்க கையில ஏது பூட்டு உடைக்கிற கம்பி? நீங்க திருட பாத்திருக்கீங்க. உங்களை இப்போவே ஜமீன்தார் ஐயாவிடம் கூட்டிட்டு போக போறேன்
என்று சின்னு கோபமாக கத்தினான். ஆனால் காரி காக்கா சின்னுவை விட பலசாலி. அவன் சட்டென சின்னுவின் கையிலிருந்த கம்பை பிடுங்கி சின்னுவின் தலையிலேயே பலமாக அடித்தான். ஆ என்று அலறியபடி சின்னு மயங்கித் கீழே விழுந்தான். காரி காக்கா வேகமாக பணப்பெட்டியை திருடிக்கொண்டு மயங்கிக் கிடந்த சின்னுவின் கையில் பூட்டு உடைக்கும் கம்பியை திணித்துவிட்டு இருட்டில் மறைந்தான். சின்னு திருடியது போல பழியை சுமத்த காரி போட்ட சதித்திட்டம் கச்சிதமாக முடிந்தது. மறுநாள் காலை விடிந்ததும் கிராமத்து மக்கள் சின்னுவின் வீட்டின் முன் திரண்டிருந்தனர். பதற்றத்தோடு ஓடி வந்த சிட்டுக்குருவி அங்கே சின்னுவின் கைகளில் விலங்கு மாட்டப்பட்டிருப்பதை பார்த்து உறைந்து போனாள். ஜமீன் காவலர்கள் சின்னுவை இழுத்துச் செல்லத் தயாராக இருந்தனர். அங்கே கூட்டத்தில் நின்றிருந்த காரி காக்கா சிட்டுவை பார்த்து நக்கலாகச் சிரித்தான். சிட்டு கண்களில் கண்ணீரோடு தன் கணவனை பார்த்தாள். சின்னு நிரபராதி என்று அவளுக்கு தெரியும். ஆனால் கிராமத்து மக்கள் அனைவரும் சின்னுவைத்தான் திருடன் என்று பேசிக் கொண்டனர். நண்பர்களே, இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இன்னும் இதுபோன்ற அழகான கார்ட்டூன் கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் குமுதா. அடுத்த ஒரு புதிய சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.